to the show. இது Aroma Milk and Milk Products வழங்கும் We Voice powered by GSM Property Developers. உங்கள் சத்யா அனில் ஆட்டா. இது அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடல். இந்த தேர்ட் இயர் செலிப்ரேஷன்ல நம்ம வி வாய்ஸ் நிகழ்ச்சியில ஒரு ரியல் செலிப்ரேஷன் போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த ரியல் செலிப்ரேஷனுடைய கடைசியான அழகான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வர நம்ம ஜெயராம் சார் சும்மா வந்தாலே பட்டையை கிளப்பிடுவாரு. அதுவும் ஒரு தலை ராகம் படத்துல இருந்து ஒரு அழகான பாடல் படத்துக்கு தயாரா காத்துக்கிட்டு இருக்காரு. லெட்ஸ் வெல்கம் ஜெயராம் சார். கூடையில கருவாடு குண்டலில பூக்காடு, கூடையில கருவாடு குண்டலில பூக்காடு, என்னாடி பொருத்தமாயா எம் பொருத்தம் இத போலா, தாளமில்ல பின்பாட்டு தாளமில்ல பின்பாட்டு, கட்டுச்சட்டை எங்கூத்து என்னடி ரோசா எங்கடி போற மாமனை கண்டு ஆளுது எங்கு அம்மாடு அம்மாடு. ஆயிரத்தில் நீயே பொண்ணு நான் அறிஞ்ச நல்ல பொண்ணு, ஆயிரத்தில் நீயே ஒண்ணு நான் அறிஞ்ச நல்ல பொண்ணு, மாயூரத்து கால ஒண்ணு பாடுதடி மயங்கு நின்று ஓடாதடி காவேரி ஓடாதடி காவேரி, உன் மனசில் யாரோடி என்னுயிர் போதா எங்கடி போற மாமலர் மண்டு ஆடுது எங்கு அம்மாளே நம்மாளே. ரோசா எங்கடி போற மாமல கண்டு ஆடுது எங்க அம்மாளே நம்மாளே அம்மாளே நம்மாளே. ஜெயராம் சார் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் கேட்கணும் சார். இந்த கோரஸ் பாடினாங்கல்ல சார், இது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஸோ இந்த கோரஸ் யார் பாடினான்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? முதல்ல நம்பர் 1 ஜெயராமன் நல்லா பாடினீங்க, என்ன அதை சொல்லிடணும். கண்டிப்பாக சார். சார் ஆக்சுவலாக இந்த பாட்டு ஃபஸ்ட்டு எனக்கு பாடினது மலேசியா வாசன் தான் பாடினார். அந்த என்ன நோட்டுன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி வரும் கோரஸ். அப்படின்னா இந்த மணிக்கு மேலே கோரஸ் வந்திருக்குன்றாங்க, வரல. 9 மணிக்குள்ளே ரெக்கார்டிங் பண்ணோம். உள்ளே போகுது. கூடையில கருவாடு குந்தலிலே பூக்காடு, என்னாடி பொருத்தம்மாயா என் பொருத்தங்கீத போடா, தாளமில்ல பின்பாட்டு தட்டு கட்ட எங்கூத்து, என்னுயிர் ரோசாய் கடி போற மாமலர் வண்டு வாடுது இங்கு அம்மாலே அடியம்மாலே அடியம்மாலே அடியம்மாலே. பொழுதோட கோழி கூவுற வேலை ராசாதி ராசன் வரண்டி முன்னே, பொழுதோட கோழி கூவுற வேலை ராசாதி ராசன் வரண்டி முன்னே, அம்மாளே அடி அம்மாளே. சார் அப்படியே அதே குரல்ல பாடின மாதிரி இருக்கே சார். நீங்க தான் பாடுனீங்களா சார்? நானும் ஃப்ளூட் வாசிச்சிட்டு இருந்தார் சுதாகர், யாரும் இல்லை.
நானும் அவருதுனா பொழுதோட கோடி குபுர வேலை ராசாதி ராசே வாரண்டி முன்னே பொழுதோட கோடி குபுர வேலை ராசாதி ராசே வாரண்டி முன்னே அம்மாலே அடி அம்மாலே அடி அம்மாலே அட அம்மாலே. அதான் இன்ஸ்டன்ட் ஃபுட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? உடனே நானே நான் தான் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் சார். உடனே நானும் சுதாகரும் அவளை மாற்றி உடனே எனக்கு 2 பேர் தான் பாடணும். இந்த பாட்டு நான் ஆரம்பத்து என்னோட முதல் படத்தின் முதல் ஆரம்பம் இந்த பாட்டு. இந்த நிகழ்ச்சியில் முடிக்கும் போது இந்த பாட்டு போடக்குள்ள டி ராஜேந்தர் உன்னோட வாழ்க்கை என்ன முடிஞ்சலடா, இப்போதாண்டா உன்னோட வாழ்க்கையை ஆரம்பம்னு சொல்கிற மாதிரி ஆண்டவனுக்கு சொல்கிறேன். ஸோ பிரசன்னா சார் எப்படி இருந்துச்சு ஜெயராம் சாருடைய பெர்ஃபார்மன்ஸ்? ராஜாதிராஜன் மாதிரி அவரும் பார்க்கறதுக்கு ராஜா மாதிரி இருக்கார். ஸோ அவருக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு ரொம்ப நல்லா பண்ணார் ஆக்சுவலாக. ஸோ அவரோட பிளெஸ்ஸிங்ஸோட இது ஒரு பாசிட்டிவான ஒரு நோட்டோட முடிவிட்டோம். தேங்க்யூ பிரசன்னா சார். தேங்க்யூ ஸோ மச் ஜெயராம் சார். ப்ளீஸ் பி சீட்டட். இந்த 3rd இயர் செலிப்ரேஷன்ல டிஆர் சாருடைய ஸ்பெஷல் ரவுண்ட்ல இடம்பெற்ற ஒவ்வொரு பாடலுமே உங்களுக்கு நிச்சயமா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுடைய கண்டஸ்டன்ஸ் அத்தனை பேருமே ரொம்ப ரொம்ப அழகா பாட்டு பாடினாங்க. டிஆர் சார் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தருணத்துல நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நீங்க மேடையில இருந்தா ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ் சார். பிரசன்னா சார் அண்ட் நரேஷ் ஐயர் சார், நீங்களும் மேடையில் இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அண்ட் மேடம் நீங்களும் மேடைக்கு வாங்க மேடம். டிஆர் சார், இது நிஜமாவே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள்னு சொல்லலாம். எங்களுடைய 24 கண்டஸ்டன்ட்மே உங்கள் முன்னாடி பாட்டு பாடினாங்க. எல்லாருமே நீங்கள் பிளஸ் பண்ணீங்க. இதை விட எங்களுக்கு மகிழ்ச்சி வரக்கூடிய பெருமைக்குரிய தருணம் வேறு எதுவுமே கிடையாது சார். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, நம்ம வி வாய்ஸ் நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா 3வது ஆண்டு, அதாவது இந்த ஒரு ஆரம்ப தருணத்தில் நீங்கள் ஸ்பெஷல் எபிசோடில் வந்திருக்கீங்கன்னு போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். ஸோ நம்மளுடைய கண்டஸ்டன்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார் நீங்கள்? 24 பேர் பங்கேற்றார்கள். நான் கொஞ்சம் இந்த சயின்ஸும் தெரிஞ்சதுனால சொல்கிறேன். நான் ஜோதிட ஆராய்ச்சியாளன், அதனால சொல்கிறேன். 24 கூட்டுங்களேன். எனக்கு எண் கணிதமும் தெரியும், எண் கணிதமும் தெரிஞ்சதுனால சொல்கிறேன். 24 கூட்டினீங்கன்னா 6. 24 பேர் இருக்குனாங்க, கூட்டினா 6. அவங்கள பாராட்டுறதுக்கு வந்திருக்குது ஒரு 6. அதுதான் இந்த டிஆர். இவ்வளவு எனர்ஜெட்டிக்காக, அவ்வளவு என்தூசியாசத்தோட, கொஞ்சம் கூட இது குறையாத அந்த ஃபயரோட வந்து பார்ட்டிசிபேட் பண்ண உங்களை உண்மையிலே பாராட்டுறேன். என்னென்னா எங்களுக்கெல்லாம் லைஃப்பில் வந்து இப்படிலாம் வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கெல்லாம் இது அற்புதமான வாய்ப்பு. இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த மீடியாவோட வளர்ச்சியில் நாங்களாம் வந்து ஒரு 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 பாட்டை கற்றுக்கணுன்னா கூட எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் கிடையாது. நாங்களாம் போய் ஒரு ரேடியோவில் தான் பாட்டு கேட்கணும். அன்றைக்கி வந்து டெலிவிஷன்லாம் வளரல, ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டிவி தான் பார்க்க முடியும். ஆனால் இன்றைக்கி உங்களுக்கெல்லாம் இந்த மீடியா இருந்து இன்றைக்கி வேந்தர் டிவியில் ஒரு மேடையில் ஏற்றி உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ஒரு சியாம்லா மேடம், உங்களெல்லாம் என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு பிரசன்னா, நரேஷ், ஆண்ட்ரியா, சித்ரா, புன்றி, இவ்வளவு வேந்தர் டிவியில் உள்ள வாய்ப்பு உங்களுக்குலாம் கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை நீங்கள் இன்னும் பயன்படுத்திக்கணும். பயன்படுத்திக்கலன்னு சொல்ல, இன்னும் நீங்களாம் பயன்படுத்திட்டு வளரணும். வேந்தர் டிவியில் இந்த நிகழ்ச்சி இத்தனை நாள் நடத்தின பிறகு டி ராஜேந்தர் வந்த அன்னைக்கு இந்த பதித்த முத்திரை இது. நான் திரைப்படத்தில் வந்தது வண்ணத்திரை, இப்பொழுது ஜொலித்து கொண்டிருப்பது சின்னத்திரை. வண்ணத்திரையோ சின்னத்திரையோ என் எண்ணத்திரை மூலம், என் இதயத்திரையின் மூலம் இந்த சின்னத்திரையில் இருக்கக்கூடிய இந்த வேந்தர் டிவிக்கு டி ராஜேந்தர் மூலம் பதிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் ஒரு முத்திரை. நீங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுத்தினீங்க. இங்கே எல்லாருக்குமே வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் பண்ணீங்க. அது மட்டும் இல்லை, நிறைய டிப்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க. பிரசன்னா சார், நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார்? இது வந்து இந்த சார் வந்து வர்ற வரைக்கும் பயங்கரமாக அந்த காம்படிஷன், அதெல்லாம் மார்க்ஸ், அட்வைசஸ், இதெல்லாம் டிப்ஸ் எல்லாம். பட் இப்போ சார் வந்ததுக்கப்புறம் இது வந்து ஒரு ஜாலியான மேடை, ரசிக்கிற மேடை, எமோஷனல் மேடை, அவரோட ஷேர் பண்ணிக்கிற, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கிற மேடை. அண்டு எல்லாருக்குமே அட்வைசஸ்ஸு, டிப்ஸு, என்ன லைஃப்னா என்ன, அதை பற்றிலாம். ஸோ இந்த மேடை வந்து காம்படிஷன். அதனால தான் நாங்கள் நிறையா ஆக்சுவலி ஒவ்வொரு சிங்கர்ஸ் பாடும்போதும் இந்த இடத்துல இப்படி போயிடுச்சு, இந்த சுரம் போயிடுச்சு, அங்கே அப்படி வரல, கர்வ், இதெல்லாம் நாங்கள் சொல்லாத காரணம் தான். ஏன்னா அது காம்படிஷன், இது வந்து காம்படிஷன் கிடையாது. சாரோட ஒரு பந்தம், இந்த ஸ்டேஜுக்கும் சாருக்கும் நமக்கும் மியூசிக் இருக்கிற பந்தம் என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு மேடை தான் அது. ஸோ ஒரு செலிப்ரேஷன்.
மியூசிக்கல் செலிப்ரேஷன். Yes. ஸோ வி ஆல் என்ஜாய்ட் இட். எஸ். ஸோ நரேஷ் ஐயர் சார், நீங்கள் என்ஜாய் பண்ணீங்களா இந்த செலிப்ரேஷனை? ஓ கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஆர் சருக்கு தான் நன்றி சொல்லணும். பிகாஸ் மியூசிக்கில் அவர் கலந்தே இருக்கார். அதை தவிர இன்னும் வாழ்க்கையிலையும் என்னெல்லாம் நமக்கு தேவை, அவங்க அனுபவத்துலேருந்து அவங்க எடுத்து விட்டு நிறைய கற்றுக் கொடுத்தாங்க. எங்களுக்கு மாத்திரம் இல்லை, எல்லாருக்குமே. அண்ட் எல்லாத்தோடையும் மேலே எனக்கு ஒன்று டெஃபினட்டாக என்னோடய மைண்டில் எப்போதுமே இருக்கும். அவங்க சொன்னது மாதா பிதா குரு தெய்வம், அதை என்றைக்குமே நம்ம விடக்கூடாது. அண்ட் அதோட முக்கியத்துவம் லைஃப்பில் எல்லாத்தோடையும் ஜாஸ்தி. ஸோ அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அண்ட் எல்லாருக்குமே எல்லா வயதில் இது ஒரு தெரிய வேண்டிய விஷயம். ஸோ அதை தவிர வேந்தர் டிவியோட ஒரு ஆனிவர்சரியோடு இவ்வளோ நல்ல ஒரு செலிப்ரேஷன் டிஆர் சாரோட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. தேங்க்யூ சார். அண்ட் ஷாமலா மேம், நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? முதல்ல ரொம்ப நன்றி சார். குழந்தைங்களை வந்து பொறுமையாக இருந்து அவங்கள பாராட்டினதுக்கு, வாழ்த்துனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு இப்போ என்ன ஃபீலிங்னா, ஒரு ஹியூஜ் என்சைக்ளோபீடியா, அதில் ஒரு ஃபியூ பேஜஸ் இன்றைக்கி நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஐ எம் வெரி ஹாப்பி டு ஷேர் திஸ் ஸ்டேஜ் வித் யூ. தேங்க்ஸ் லாட் மேடம். நிஜமாவே இது ஒரு ரியல் செலிப்ரேஷனாக மாற்றது நீங்கள் தான். எங்கள் எல்லாருக்குமே நீங்கள் பிளெஸிங்ஸ் கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய பிளெஸிங்ஸ் எங்களுக்கு எப்பவுமே இருக்கணும் சார். எங்களுடைய இன்வைட்டை ஏற்று டக்குன்னு வந்ததுக்கு எனக்கு ரொம்ப 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 நன்றி. கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாரும் வாங்குங்க. அம்மாடி ஆத்தாடி ஒன்ன எனக்கு தெரியாடி, நீ பாதி நான் பாதி சேர்ந்து புட்டா சிவஜாதி. அரைச்சம்மாவ அரைப்போமா, தோட்ட துணியா துவைப்போமா, அரைச்சம்மாவ அரைப்போமா, தோட்ட துணியை துவைப்போமா. எம்மா 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 Ba-bum, ba-ba-ba-bum. Woo!